உங்கள் இல்லத்தில் உங்களுக்கென்று அமைதியான ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். முடிந்தால் பூஜை அறை அல்லது தனி அறை. தினமும் சிறிது நேரம் தனிமையில் இருங்கள். ஒன்றும் செய்யாதீர்கள். ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி அண்ட் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். மனம் அவ்வளவு எளிதாக உங்களை அதிக நேரம் இருக்க விடாது. காட்டாறு வெள்ளம் போல் ஓடிய பழக்கம் போகலாம் போகலாம் என்று ஆரம்பத்தில் மந்தரித்து தூபம் போடும். தனிமை பழக பழக மனம் லயித்துவிடும். நமக்குள்ளேயே கேள்விகள், பதில்கள், முன்பு செய்த தவறுகள், செய்த நற்செயல்கள் என்று கருமயத்திலிருந்து ஒவ்வொன்றாய் படையெடுக்கும். பொறுமையாக அலசி ஆராய ஆராய உங்கள் உண்மைத்தன்மை எந்த பொய் வேடமும் இல்லாமல் உங்களுக்கே தெளிவாகும். தெளிவு வர வர இனி எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் முயன்று பாருங்கள். வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்க ஆரம்பித்துவிடும். ஒரு கட்டத்தில் அந்த யாருமற்ற தனிமையை நீங்கள் விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள். அது உங்கள் அடுத்த கட்ட பயணத்திற்கும் உதவும். அனுபவ உண்மை. மௌனத்தை ஞானிகள் வலியுறுத்துவது நம்முள் ஒரு மாற்றம் ஜனிக்கவே.